பொதுவா நம்ம கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் கேட்பது எந்த விதமான எண்ணெய் சர்க்கரை நோயாளிகள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறதான் கேட்கறாங்க. இப்போ இந்த எண்ணெய்களை நம்ம 3 வகைகளா பிரிக்கிறோம். ஒண்ணு வணக்கம், நான் டாக்டர் சையது சுலைமான், நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர், தென்காசி ஷப்னா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர். பொதுவா நம்ம கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் கேட்பது எந்த விதமான எண்ணெய் சர்க்கரை நோயாளிகள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறதான் கேட்கறாங்க. முதல்ல எண்ணெய்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். எண்ணெய்களை பத்தி சொல்லும் போது அது தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் இருக்கு, விலங்குகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் இருக்கு. தாவரங்கள்ல இருந்து சொல்றது நமக்கு எல்லாமே தெரியும். தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், இது போன்ற எண்ணெய். மிருகங்கள்ல இருந்து கிடைக்கிறது நம்ம சொல்றது கொழுப்பு, நெய், வெண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள் மிருகங்கள்ல கிடைக்கிறது. இப்போ இந்த எண்ணெய்களை நம்ம 3 வகைகளா பிரிக்கிறோம். ஒண்ணு அடர் கொழுப்பு அதிகம் உள்ள சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்றோம். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்றது பாத்தீங்கன்னா தாவர எண்ணெய்கள்ல பாம் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமா உள்ளது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னா இது உறையக்கூடிய தன்மையா இருக்கிறது. மேலும் இந்த எண்ணெய் அதிகமாக உட்கொள்ளும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரத்தத்துல அதிகப்படுத்துது. அதனால இதோட உபயோகத்தை முழுக்க தவிர்த்து கொள்வது நல்லது. இரண்டாவதாக நாம சொல்றது பாலி மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது இதோட உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், இதெல்லாம் இந்த எண்ணெயை சேர்ந்தது. இது என்ன அப்படின்னு சொன்னா பொதுவே நியூட்ரல், அதாவது கொலஸ்ட்ரால கொழுப்பு வகைகளை அதிகப்படுத்தாது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால கூட்டாது, கெட்ட கொலஸ்ட்ரால். அதே சமயம் சில நல்ல விஷயங்கள் என்னன்னு சொன்னா இது நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால ரத்தத்துல சிறிதளவு அதிகப்படுத்தக்கூடியது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்றோம். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இது நல்ல கொலஸ்ட்ரால், நல்ல எண்ணெய். ஏன்னா இது கெட்ட கொலஸ்ட்ரால் அந்த எல்டிஎல் ரொம்ப குறைக்குது, அதே சமயத்துல கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறது, டோட்டல் கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. மேலும் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. இந்த எண்ணெய் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அது பூஃபான்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம இந்த சோயாபீன், சன்ஃபிளவர் எண்ணெய், கார்ன் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், இது எல்லாமே இதோட உதாரணங்களா இருக்கு. மேலும் அனிமல் சோர்ஸ்னு சொல்லும், அதாவது மிருகங்கள்ல இருந்து கிடைக்குதுன்னு நம்ம சொல்றது ஃபிஷ் ஆயில், அதுவும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு. அதனால இந்த எண்ணெய்கள் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஏன்னா டோட்டல் கொலஸ்ட்ராலை குறைக்குது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. எனவே எண்ணெய்களை உபயோகப்படுத்தும் போது இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை எடுத்துக்கலாம். ஆனாலும் பொதுவா சொல்லணும்னா நீரிழிவு நோய் உள்ளவர்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எண்ணெயோட உபயோகத்தை குறைச்சுக்கணும். எண்ணெயோட உபயோகம் கட்டாயமாக குறைக்கணும். அதே மாதிரி ஒரே விதமான எண்ணெய் உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக வெவ்வேறு எண்ணெய்களை உபயோகப்படுத்திக்கணும். அதாவது நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தலாம், கடல் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில், அதே மாதிரி ஆலிவ் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், அப்படி ஒவ்வொரு எண்ணெயும் மாறி உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு எண்ணெயிலே ஒவ்வொரு விதமான சத்து இருக்கிறதுனால இதை அதிகமா ஒரு சுழற்சி முறையில் உபயோகப்படுத்துவது மிகவும் நல்லது. நன்றி.